ஆனா திருச்சியில விஜய் வந்து இப்போ பரப்புரை தொடங்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிலை முன்பு இருந்து தான் வணங்கி தொடங்கினார். தொடர்ச்சியா எம்ஜிஆர் முன்மொழிகிறாரு. அதாவது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த உலகம் முழுவதும் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்திகள். எனவே அவர் அந்த மாபெரும் தலைவருடைய படத்தை உபயோகிக்கிறார் என்று சொன்னால் அது வந்து ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஏன்னா எங்க தலைவர் வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் எல்லா தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்களாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் ஓட்டுக்கள் வருமா வராதா? கண்டிப்பா வந்து அதிமுக ஓட்டு என்பது புரட்சி தலைவர் படத்தை பொறுத்தனாலே அண்ணா படத்தை பொறுத்தனாலும் அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போகாது. எனவே அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். எனவே போய் வணங்கட்டும், போற்றட்டும். பேருந்துல வந்து அண்ணாவுடைய அந்த திருவுருவம், புரட்சி திருவுருவம் அதெல்லாம் பதிச்சு போட்டோம். எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமானா அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகணும், ஒரு காலத்தில் போகாது. எனவே அதுல வந்து விஜய்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அது மட்டும் இல்ல, ஒரு சமயத்தில் அவரு அதாவது ஸ்டாலினை வந்து சொல்லும்போது நீங்க கூட கேட்டீங்க ஒரு கேள்வி. ஸ்டாலினை வந்து சொல்லும்போது முன் கூட்டத்தில் ஹலோ இது ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் போயிட்டு சார் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு லீடு கொடுத்துருப்பா அவருக்கு. சிஎம் ஸ்டாலின் சார்ன்றதை விட சிஎம் சாத்தான் சார் சொல்லியிருக்கணும். அவருடைய மகன் உதயநிதி வந்து மைடியர் குட்டி சாத்தான் படம் பார்த்துருக்கீங்களா? அதை நாம வச்சு அந்த உதயநிதி ஸ்டாலில் மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டை நான் கேட்டால் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால வந்து எது எப்படி சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேரு இன்னைக்கு வந்து 30 விழாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்றாரு. கரூரில் நடக்கிற 30 விழாவில் இன்னைக்கு கரூர் நடக்கிற 30 விழாவில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அக்டோபர் நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமழை இருக்குன்றான். சென்னையை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அது முன்னேற்பாடு நடவடிக்கைகளை வந்து அதுல கவனம் செலுத்தாம இன்னைக்கு வந்து அந்த 30 விழாவில் மட்டுமே வந்து கவனம் செலுத்துகிற ஒரு வகையில இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு அரசுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்ல இந்த அரசு முழுமையா வந்து தோல்வி தழுவிருக்கு. எனவே சட்ட ஒழுங்கு மோசம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மோசம், லஞ்ச லாவண்யம், இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுடைய இந்த சாத்தான் ஆட்சியில நடக்கிற ஒரு விஷயம். அது அதே போல தேர்தல் பரப்புரை முழக்கமான சொன்னீர்களே செய்தீர்களா அந்த வாசகத்தையும் விஜய் பயன்படுத்திருக்காரு. அதாங்க, அதாவது எங்கள் தலைவரை வந்து எங்கள் தலைவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்றதுனால எங்க கட்சி ஓட்டு போகாது. ஓகேவா?